ஹை டீச்சர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி செய்தினே அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 22 நியூஸ் பேப்பர்ல வந்து பாருங்களேன், அரசு பள்ளிகளில் 18,107 ஆசிரியர் வந்து காலி பணியிடங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி என்பது வெறும் ஏட்டு சுரக்காய்க்கு மட்டும் உதவாது, அதை வந்து மனிதன் பண்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்வி. அந்த கல்வி வந்து சிறப்பான முறையில வந்து ஒவ்வொரு மாணவனுக்கும் போய் சேரணும் அப்படின்னா அது எல்லாரோட ஆசிரியர்களோட கையில தான் வந்து இருக்குது. அதற்கான வந்து ஆசிரியர்கள் வந்து கூடிய விரைவில் நிரப்பப்படுறதுக்கு வந்து எங்களோட அகாடமி சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களோட ஆசிரியர்கள் சார்பாகவும் நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் வந்து ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 1,14,248 இருக்கும் நிலையில் அதில் 96,141 இடங்கள் வந்து நிரப்பப்பட்டு மீதம் வந்து 18,107 இடங்கள் வந்து காலியாக இருக்கிறது வந்து பள்ளி கல்வித்துறையோட புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல அதிகபட்சமா வந்துட்டு எவ்வளவு பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பட்டதாரி ஆசிரியர்கள், அதாவது 6ல இருந்து 8 வரைக்கும் 10 வரைக்கும் இருக்கிற பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட காலி பணியிடங்கள் தான் வந்து அதிகமா இருக்கு. 7,252 காலி பணியிடங்கள் இருக்குது. அதனால வந்து இந்த பிடி அசிஸ்டன்ட்ங்கிறது வந்து எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெட் பாஸ் பண்ணி அவங்களுக்கு 2வது நியமன தேர்வு யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவோம், அவது பாஸ் பண்ண எல்லாருமே வந்துட்டு இந்த பிடி அசிஸ்டன்ட், சரிங்களா, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்கள் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இதுல இருந்து வந்து என்ன தெரியுது அப்படின்னா டக்குனு வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும், யூஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த யூஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 50% வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஏன்னா வந்தோடனே வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து 3 மாசம் அந்த டியூரேஷன் வந்து இருக்கும். கால்ஃபருக்கும் எக்ஸாமுக்கு வந்து 3 months டியூரேஷன் இருக்கும். ஆனால் டிஆர்பியில் வந்து எந்த ஒரு அந்த டைம் டியூரேஷன் வந்து எதுவும் இன்னும் வந்து கம்பல்சரியா இல்லை. 30 நாள்ல வைக்கலாம், 40 நாள்ல வைக்கலாம், 50 நாள் வைக்கலாம், எப்ப நாள் நம்ம வைக்கலாம், 100 நாள் கழிச்சு கூட வைக்கலாம். அந்த வகையில வந்து சீக்கிரமா வந்து படிச்சுட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி டெட் பாஸ் பண்ணவங்க வந்து டக்குனு வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு முதுகலை பிஜிடிஆர்பின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னா 2,833 வேகன்சி இருக்கு. அதை தவிர்த்து வந்து தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் வந்து 1,214 வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிகபட்சமா வந்து எந்த மாவட்டத்துல வேகன்சி அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில வந்து வேகன்சி வந்து அதிகமா இருக்குது. அதனால வந்து படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஆண்டு வந்து அரசு பணியில் அமர நமது அகாடமி சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.